இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நமக்கு எதுவும் ஆகலாமா? மாப்பிள்ள, என்னடா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க? எப்படிடா இது நடந்துச்சு? நம்பூதிரி சொன்ன மாதிரி ஆசிரமத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும். நமக்கு இப்பவே லேட் ஆயிடுச்சுமா. உடனே போகலாம். வாங்கம்மா, வாங்க ஏறுங்க. பாருமா ஜான்சி, நேரா நம்பூதிரி சொன்ன இடத்துக்கு வண்டியை விடுமா. ஆமாமா. போறாங்க போறாங்க போறாங்க. யோ மாமா, இது உடனே அம்மாட்ட போய் சொல்லுவா. வா வா வா. ஐயோ, என்ன கொடுமடா இது. பாத்தீங்களாக்கா, நான் சொன்னப்போ நம்பல. இப்ப பாருங்க, காரையும் காணும், ஆளுங்களையும் காணும். என்ன இப்போது நம்புறீங்களா இல்லையா? ஆமாவும் சொன்னாரு, நானும் சொன்னேன். இப்ப நீங்களே பாருங்க. ஐயோ, நம்புறேன் தம்பி, நம்புறேன். சரி, அந்த கார் எந்த பக்கம் போச்சு? இந்த பக்கமா தான் போச்சு. அத்தை, இது அந்த ஆத்தங்கரை ஏரியாக்கு போற ரூட் தான். தம்பி, காரை எடுங்க. அவங்க போற இடத்துக்கே நாமளும் போலாம். வாங்க வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. மாமா, சீக்கிரம் வண்டி எடு. போறேன் தம்பி. மாமா, சீக்கிரம் போங்க. அக்கா, இதோ போறேன்க்கா. சம்யுக்தா, நான் உங்களை அத்தனை தடவை கூப்பிட்டும் நீங்க ஏன் வரல? அகோர அதிபதி வேடனோட மந்திரவாளால நம்பூதிரியையும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் குத்திட்டான். அவங்கள எப்படியாவது திரும்ப காப்பாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அந்த வேட ரகசிய புத்தகம் நம்ம கையில இருக்கணும். அதனால அதை எப்படியாவது அந்த அகோர அதிபதி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக சில தந்திரங்களை நானும் ராணியும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அதனாலதான் நீ கூப்பிட்டதும் அந்த சூழ்நிலையில என்னால இங்க வர முடியல. அப்புறம் என்னாச்சு? அந்த ஈசனோட அருளால அந்த வேட ரகசிய புத்தகத்தை கைப்பத்திட்டு எல்லாரோட உயிரையும் காப்பாத்தியாச்சு. அது போதும் சம்யுக்தா, ரொம்ப நன்றி. ஆமா பொம்மி, நீ எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்ல. அமானுஷ்யங்களை கட்டுப்படுத்துறதுக்காக சுடுகாட்டுல ஒரு மண்டலம் மந்திரிச்ச 13 முட்டைகளை இனிப்பு இல்லத்துல வேம்புசர் மூலமா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சுடுகாட்டுல மந்திரிச்ச முட்டைய பொறுத்த வரைக்கும் அதுக்கு நல்ல ஆத்மா, கெட்ட ஆத்மா, பிரேத ஆத்மா, புனித ஆத்மா, புண்ணிய ஆத்மா, கர்ம ஆத்மா, தர்ம ஆத்மா, இப்படி எந்த ஆத்மான்னு பிரிச்சு பார்க்கலாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் பொதுவா இருக்கிற அமானுஷ்ய உணர்வை அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்கும். அதுதான் அதோட வேலையே. ஆனா அது புரியாம இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வேம்பு சார் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருந்து நான் பூலோகத்துக்கு போனாலும் என்னால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துரும். அது தடுத்து நிறுத்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க வரல. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அதனால அந்த பாரத்தை ஈசன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சேன். பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்தாலும் நாங்க செஞ்ச தர்மமே இன்னைக்கும் என்னோட பார்த்திபன் மீண்டு வருவதை உறுதி செய்து, அதே மாதிரி அந்த தர்மம் உன்னையும் காப்பாத்தும் பொம்மி. நீ எதுக்கும் கவலைப்படாத. மன்னா, நீங்க வெளியில வர்றதுக்கான வழி கிடைச்சிருச்சு மன்னா. கைதியா இருக்கும்போது கூட அந்த ககுபர் இன்னும் அடங்காம இருக்கான் பாரு. அவன் மன்னன் எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் அவங்களை எச்சரிச்சுட்டு கிளம்புறேன். சரி சம்யுக்தா.
என்ன இது? மனுஷங்க நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ, நம்பூதிரி ஐயா, சம்யுக்தா, என்னாச்சு? அக்கா நாவுதுக்கா. ஐயோ, நம்பூதிரி சாமி, ராணி, சம்யுக்தா அக்காக்கு என்ன ஆச்சு? ஆச்சு சாமி உங்களுக்கு? ஆத்ம கோலத்துல இருக்கிறதுனால அவளால உருவாக்கப்பட்ட மாயை அங்க ஒரு பேரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க போல. அவட அவளுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது இங்க சம்யுக்தாவுக்கும் நடக்கும். ஒருவேளை சம்யுக்தா மாயையால உருவாக்கப்பட்டவங்க சாக நேரிட்டா இங்க இவளுக்கு அதே நிலைமைதான் போல. ஐயா, நீங்க தான் எப்படியாவது சம்யுக்தா அக்காவை காப்பாத்தணும். என்ன விட, என்ன விட, என்ன ஏன் சித்திரவதை பண்ற? என்ன விட, உன்னை என் கணவனா ஏத்துக்கிட்டதுனால தானே உன் முன்னாடி நடந்து மாடி என் அன்பை வெளிப்படுத்தின. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நீ ஒரு மாயைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எச்சினி மீது வச்சிருந்த அன்பை பயன்படுத்தி அந்த பாம்பை வர வச்சு அது மூலமா கவனத்தை திசை திருப்பி என் வேட ரகசிய புத்தகத்தை கைப்பற்றியது எனக்கு நல்லாவே தெரியும்டி.